சமத்துவத்திற்கான குரல் கலையருவி டிவி. பிரேக்கிங் நியூஸ் வாசிப்பவர் ACM ருமேஷ். 29 பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டனர். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் ஜனாதிபதி செயலகத்தில் வைத்து 29 பிரதி அமைச்சர்கள் இன்று வியாழக்கிழமை மாலை நியமிக்கப்பட்டனர். பேராசிரியர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும், நாமல் கருணாரத்ன விவசாய மற்றும் கால்நடை பிரதி அமைச்சராகவும், வசந்த பியதிச கிராம அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் பிரதி அமைச்சராகவும், நளின் ஹேவகே தொழிற்கல்வி பிரதி அமைச்சராகவும், RM ஜெயவர்தன வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு பிரதி அமைச்சராகவும், கமகதர திசாநாயக்க புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் பிரதி அமைச்சராகவும், சட்டத்தரணி DB சரத் வீடமைப்பு பிரதி அமைச்சராகவும், ரத்ன கமகே மீன்பிடி நீரியல் மற்றும் பெருங்கடல் வள பிரதி அமைச்சராகவும், மஹிந்த ஜெயசிங்க தொழிலாளர் பிரதி அமைச்சராகவும், அருண ஜெயசேகர பாதுகாப்பு பிரதி அமைச்சராகவும், அருண் ஹேமச்சந்திர வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சராகவும், அண்டன் ஜெயக்கொடி சுற்றாடல் பிரதி அமைச்சராகவும், முகமது முனீர் தேசிய ஒருமைப்பாடு பிரதி அமைச்சராகவும், பொறியியலாளர் எரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராகவும், பொறியியலாளர் ஜனித்ருவான் கொடித்துவக்கு துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சராகவும், சத்துரங்க அபேசிங்க கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும், இரங்க குணசேகர இளைஞர் விவகார பிரதி அமைச்சராகவும், கலாநிதி நாமல் சுதர்சன பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார பிரதி அமைச்சராகவும், ருவன் செனரத் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி பிரதி அமைச்சராகவும், டாக்டர் பிரசன்னகுமார குணசேன போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சராகவும், டாக்டர் ஹன்சக விஜயமுனி சுகாதார மற்றும் ஊடக பிரதி அமைச்சராகவும், டாக்டர் ஹரிசன சூரிய பெரும நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சராகவும், உபாலி சமரசிங்க கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சராகவும், ருவன் சவிந்தர் ரணசிங்க சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சராகவும், சுகத் திலகரத்ன விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சராகவும், சுந்தரலிங்கம் பிரதீப் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராகவும், சட்டத்தரணி சுனில் வடகல பொது பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சராகவும், கலாநிதி மதுர சபவிரத்ன கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சராகவும், கலாநிதி சுசில் ரணசிங்க காணி மற்றும் நீர்ப்பாசன பிரதி அமைச்சராகவும் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டனர். இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக ஏராவூர் முகமது சாலி நவீம் நியமிக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகமும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான நிசாம் காரியப்பர் இது தொடர்பான கடிதத்தை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளார். வழக்கு ஒன்றில் சாட்சியம் அளிப்பதற்கு நீதிமன்றில் ஆஜராகாத முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுக்கு கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன இன்று பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். வெளிநாட்டு செய்தியில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தனியாகு மற்றும் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோ கலண்ட் மற்றும் ஹமாஸ் இராணுவ தளபதி முகமது தைப் ஆகியோரை கைது செய்வதற்கான பிடியாணையை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது.